மதியோட மாமியார் வந்து லக்ஷ்மிக்கு வந்து ரொம்ப தலைவலி அதிகமாக இருக்குது. அதனால என்ன பண்ணுறது தெரியாம தவிக்கிறாங்க. அப்போ கரெக்டாக வந்து அவங்க வீட்டுக்கார்ட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி ரொம்ப தலைவலி இருக்குங்கன்னு. அதை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம அவர் என்ன பண்ணுறாரு, எனக்கு வந்து சுடுதண்ணி குடிக்கணும் போல இருக்குது. முதல்ல வந்து நீ வந்து வெந்நீர் வச்சு எடுத்துகிட்டு வா. இந்த தலைவலிலாம் ஒரு கதையா அப்படின்ற மாதிரி ரொம்ப வந்து பேசுகிறாரு. அதனால அவங்க என்ன பண்ணுறது தெரியாமல் தலைவலியோட வெந்நீர் வைக்கிறாங்க. அந்த டைமில் கரெக்டாக மதியம் அங்கே வராங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, சரி வெந்நீர் வைக்கணும் மாமாக்கா அப்படின்னு. ஆமாம், எனக்கு ரொம்ப தலைவலியாக இருக்குது, என்னாலேயே முடியல. ஆனால் இவர் வெந்நீர் கேட்குறாரு. நீங்கள் கவலைப்படாதீங்க, தலைவலி தானே, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு நிமிஷம் இருங்க, நான் தைலம் பூசி விடுறேன், இல்லைன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் குறையிலனா அப்படின்னு சொல்லிட்டு தைலத்தை வந்து அழகாக பூசி விட்டு அதே மாதிரி வந்து நல்லா வந்து என்ன பண்ணுறாங்க, மசாஜ் பண்ணுறாங்க. அப்படி வந்து தலைவலிக்காக அப்படியே கொஞ்சம் நேரம் வந்து தன்னையும் மறந்து படுத்துடுறாங்க அந்த லக்ஷ்மி அம்மா. உடனே வந்து அப்படியே ஒன்றும் புரியாமல் அப்படியே தூங்கியும் போயிடுறாங்க. அடுத்து வந்து இங்கே வந்து இதெல்லாம் வந்து பார்த்துட்டு வராரு நம்ம வந்து சுரேஷ் பார்த்து அதிர்ச்சி அடைகிறாரு. இது வந்து மதியா இது அப்படின்னு சொல்லிட்டு, என்ன ஆச்சு அப்படின்னோடனே, ஒன்றும் இல்லை அத்தைக்கு கொஞ்சம் தலைவலியாக இருந்தது, அதனால் தைலம் பூசி விட்டுருக்கேன், கொஞ்சம் நேரம் அப்படியே படுத்தாங்கன்னா சரியாயிடும். எப்போவுமே தலைவலி வந்துச்சுன்னா நம்மளுக்கு என்ன பண்ணணும்னா தைலத்தை வந்து அப்படியே மெதுவாக பூசி அதே மாதிரி மசாஜ் பண்ணால் கண்டிப்பாக கேட்கும், அதுதான் நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னோடனே, இதெல்லாம் உனக்கு தெரியுமா அப்படின்றாங்க. இது என்னங்க இருக்குது, இதெல்லாம் சாதாரண விஷயந்தான் அப்படின்னோடனே, இல்லை என்ன தான் சாதாரண விஷயம் தான், எங்கள் அம்மா உனக்கு பிடிக்காது, எங்கள் அம்மாவுக்கும் உன்னை பிடிக்காது, அப்புறம் எப்படி இப்படி அப்படின்னோடனே, நான் சொன்னேன் நான் உங்கள் அம்மா எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லிட்டு, இல்லையே எங்கள் அம்மா தான் உங்களை எப்போ பார்த்தாலும் உன்னை திட்டிகிட்டே இருப்பாங்களே அப்படின்னோடனே, திட்டுறது அவங்க குணம், அதுக்காக என்ன பண்ண முடியும், அது வந்து அவங்க கோபமாக எந்த விஷயத்தையும் சொல்கிறாங்க, அவங்களோட நேச்சருங்க அது, அதுக்காகலாம் அவங்கள கோச்சிக்க முடியுமா, நான் கோச்சிக்கணும்னு நினச்சா எல்லாருக்கிட்டையும் தான் கோச்சிக்கணும், என்கிட்ட அவங்க சரியாக கூட பேச மாட்டாங்க, ஆனால் அதுக்காக அவங்களுக்கு ஒன்று நம்ம பார்க்காம இருக்குமா, என் அம்மாவுக்கு ஒன்று நான் பார்க்க மாட்டேனா, அந்த மாதிரி தான் அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. அதை பார்த்துட்டு அப்படியே ஒன்றும் புரியாமல் அப்படியே பார்க்குறா சுரேஷ். உண்மையிலேயே வந்து மதியை நான் புரிஞ்சிக்கல இவ்வளோ நாளாக. நான் மதியை வந்து ரொம்ப கோபக்காரி, பிடிவாதக்காரி, அதே மாதிரி வந்து அவள் வந்து வேலைக்கே ஆக மாட்டா, ரொம்ப ஓவராக பண்ணுறா, சீன் போடுறா அப்படிலாம் யோசிச்சிருக்கேன். அவளை பற்றி திமிர் பிடிச்சவன் தான் யோசிச்சிருக்கேன். ஆனால் அவகிட்ட இவ்வளோ நல்ல கூட இருக்குது, பெரியவங்களை இந்தளவு மதிக்க தெரிஞ்சவ அப்படின்னு நான் இப்போ தான் பார்க்குறேன். அவள் பேசுகிறான்றதுக்காக அவளை நான் இவ்வளோ நல்லா தப்பாக நினச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிறாரு. உடனே வந்து மதிக்கிட்ட வந்து தேங்க்ஸ் அப்படின்றாரு. எதுக்கு தேங்க்ஸ், இல்லை என் அம்மாவுக்கு வந்து பார்த்துக்கிட்டல அப்படின்னோடனே, இதில் என்ன இருக்குது, இதுக்கெல்லாமா தேங்க்ஸ் சொல்லுவாங்க அப்படின்னோடனே, இல்லை அது வந்து இங்கே பாருங்கள், யாருக்கு நம்மளால் முடிஞ்ச உதவியை நம்ம செய்யணும், அவ்வளோதான், இதுக்கெல்லாம் எனக்கு தேங்க்ஸ் இருக்குது, நாளைக்கே உங்களுக்கு தலைவலினாலும் இதே மாதிரி தைலம் பிடிச்சி விடுவியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உடனே பார்த்துட்டு சிரிச்சுட்டு போகிறாங்க. சந்தோஷம் தாங்க முடியல நம்ம வந்து சுரேஷ்க்கு அப்படியே சந்தோஷப்படுறாரு. எங்கே வந்து கண்ணம் தரது காலையில் எழுந்துக்கிறாங்க நம்ம வந்து லக்ஷ்மி. நல்லா தலைவலி விட்டுருக்கு, அவ்வளோ தலைவலி இருந்தது, இப்போ நல்லா தலைவலி நல்லா விட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணி பார்க்குறாங்க. உடனே மதி தைலம் பூசி அப்படியே வந்து நல்லா நிவி விட்டா, உண்மையிலே நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்காங்க. மதியம் அங்கே வராங்க, கேட்குறாங்க தலைவலி விட்டுச்சான்னு சொல்லிட்டு. இப்போ தலைவலி இல்லை, தைலம் பூசி விட்டதால் நீங்கள் வந்து நிவி விட்டதால் ஒன்றும் விடல, நல்லா படுத்து இருந்தேன்ல அதான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பரவாயில்ல அப்படின்றாங்க. இருந்தாலும் நீ வந்து அந்த மாதிரி பண்ணல, அது கொஞ்சம் நல்லா தான் இருந்தது அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. சிரிக்கிறாங்க மதி. இது எல்லாத்தையும் மலர் பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஒன்றும் புரியலைங்க, என்ன நடக்குது, இவங்க 2 பேருமா பேசிக்கிறாங்க, நம்பவே முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு உடனே மதிக்கிட்ட வந்து கேட்குறாங்க, என்னாச்சு மதி, அத்தையாவது உங்ககிட்ட இந்தளவு நல்லா பேசுகிறாங்க, ஏன்னா நம்பவே முடியலையே அப்படின்றாங்க. என்னால் தான் நம்ப முடியல அப்படின்றாங்க. ஒரே நாள் இந்த மாற்றமா எப்படி மதி அப்படின்னு நடந்த விஷயத்தெல்லாம் மதி சொல்கிறாங்க. ஆச்சரியமாக கேட்டுட்ருக்காங்க. மலர் இந்த மாதிரி நடந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு மதிக்கிட்ட